அன்பே சிவம் என்று சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு. அவர்களுக்கு களத்திராதிபதி, அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அந்த பாக்கியத்தில சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம். குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவரு ராசியிலேயே சஞ்சாரம் செய்வது அம்ச யோகம் அப்படின்ற ஒரு நிலை. அருமை. பொதுவா வந்து அது உச்சமடைகிறார். அது பாக்கியாதிபதி உச்சமடைகிறார். ம். இதுவரையில அ தேவையற்ற அதாவது எனக்கு எந்த அதிர்ஷ்டமும் கிடைக்கல. எனக்கு எனக்கு மட்டும் எதுவுமே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது. எனக்கு மட்டும் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, நான் என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு எனக்கு மட்டும் மட்டும் அந்த கெடுதலா விஷயம் கிடைக்க இருக்கே! மாட்டுது அப்படின்னு நான் ஒரு சொல்லக்கூடியவர்களுக்கு, துரதிர்ஷ்டசாலி போல ஆ இருக்குது. அப்படிலாம் அப்படின்னு ஃபீல் ஃபீல் பண்ணாங்க. பண்றவங்களுக்கெல்லாம் ஆ. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பெரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். அருமை. இது இத அவங்க பயன்படுத்திக்கலாம். அதேபோல கடகராசியில் பிறந்த பெண்கள் வந்து புகுந்த வீடு, பிறந்த வீடு 2த்துக்கும் சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டு இருக்கலாம். ம். இது இது இத வந்து அந்த பக்குவ நிலை அப்படின்ற ஒரு நிலைய கடந்து போவது தான் பரிகாரம். ம். 2வது 2ஆம் வீட்டில கேது சஞ்சாரம் செய்வது, அவசரப்பட்டு வார்த்தைய விடுறது, அதில கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. 8ஆம் வீட்டில் ராகு, அதாவது அஷ்டமத்தில ராகு இருப்பது வீண் பயம். இந்த வீண் பயம் வந்து ஒண்ணுமே இல்ல. அதுக்கு போய் பயந்து நம்முடைய முக்கியமான சில அடிப்படை தேவைகளே நழுவ விடக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதனால அதுக்கு கால பைரவர் வழிபாடு, அங்க வீட்ல வந்து சிவபுராணம் ஒலித்துக் கொண்டே இருப்பது, அல்லது கந்தசஷ்டி கவசம், அதுபோல அந்த உக்கிரமான இறை வழிபாடு, இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்ப குடுக்கும். இவங்களுடைய மன சஞ்சலம் சரியாகும்னு சொல்லலாம். சனி பகவானுடைய தாக்கம் இவர்களுக்கு ஏற்பட்டாலும், இந்த குரு பகவானுடைய வரவு இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். இருந்தாலும் பரிகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா, 8ல ராகு இருப்பது, மாங்கல்ய ஸ்தானத்தில ராகு இருப்பதும், 2ஆம் வீட்ல கேது இருப்பதுக்கு அதுக்கு ஒரு பரிகாரம் கண்டிப்பா எடுத்துக்கணும். வீட்டில் தொடர்ச்சியாக தேவாரம் பாடல் பாட வைப்பது, அல்லது சிவபுராணம் பாடல் கேட்பது இவர்களுக்கு நல்ல பரிகாரமா இருக்கும்.